அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல ராகு, கேது, ஜெகன்மோகினி, நீலகண்டன், சிவபெருமான் இவங்க 4 பேரை பத்தி டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு முழுசா நம்புறேன். அந்த வீடியோல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி ஸ்டோரி வேணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டோரியுமே ரிசர்ச் பண்ணி எந்த அளவுக்கு ட்ரூத் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரூத் எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நரசிம்ம அவதாரம், அதாவது 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பத்தி தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நரசிம்ம அவதாரம் எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா ஒரு 5 வயசு பையனுக்காக எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 5 வயசு குழந்தைக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். 5 வயசு குழந்தைன்னு சொன்னாலே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிரகலாதன். எஸ், கண்டிப்பா அந்த பையனை பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல இரணியாட்சனை மகாவிஷ்ணு கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவரோட அண்ணனான இரண்யகசிபுக்கு ரொம்பவே மகாவிஷ்ணு மேல கோவம் அதிகமாயிடுச்சு. இது மட்டும் இல்லாம தன்னோட மகனை இழந்த திதிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே மன வருத்தத்தோட ரொம்ப அழுது புலம்பி டெய்லி அந்த வேதனையோடயே இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த இரண்யகசிபுக்கு இன்னுமுமே கோபம் தலைக்கேற ஆரம்பிச்சு இரண்யகசிபுக்கு எப்படியாச்சும் மகாவிஷ்ணுவை கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடயே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரு தன் தாய் கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால இறந்து போனவங்க திரும்பி வர போறது கிடையாது. அதனால நான் கடும் தவம் இருந்து ஒரு வரத்தை கொண்டு வர போறேன். அந்த வரம் பெற்று வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் நிம்மதியான வாழ்க்கை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தன் தாய் கிட்ட சொல்லிட்டு இரண்யகசிபு மந்திரமலையான மலை உச்சிக்கு போயிட்டு, அதாவது 2 கையை மேல தூக்கிட்டு கட்டவிரல் 2 காலோட கட்டவிரல் மட்டும் பூமியில ஊன்றி நின்று கடும் தவத்துல இருக்க ஆரம்பிச்சாரு. மூச்சு கூட உள்ள இழுத்தவரு மூச்சை கூட விடாம ரொம்பவே தவத்துல இருந்து பிரம்மா கிட்ட வரத்தை கேட்கறதுக்காக ரொம்ப வருஷமா தவத்துல இருந்தாரு. அவர் தவத்துல இருக்க இருக்க அவரை சுற்றி ஃபுல்லா புத்து உண்டாயிடுச்சு. அதாவது பாம்பு புற்றுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த புற்று ஃபுல்லாவுமே உருவாயிடுச்சு. இது எல்லாமே தாங்க முடியாம இதுல இருந்து எல்லா வெப்பம் எல்லாமே மேல்லோகத்துல இருக்கிற தேவர்களையும் இந்திரனையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க எல்லாருமே சேர்ந்து பிரம்மா கிட்ட அவனுக்கு கேட்கறத கொடுத்துருங்க, எங்களால இந்த பிரச்சனைனால எங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் பிரம்மாவும் வேற வழி இல்லாம இரண்யகசிபு கண்ணு முன்னாடி தோன்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு. அதாவது இரண்யகசிபு கேட்ட வரம் என்னன்னா, மனுஷங்கனாலேயோ இல்ல மிருகத்தினாலேயோ வானத்திலேயோ பூமியிலையோ நீரிலையோ நிலத்திலேயோ, அதாவது உயிருள்ள பொருளையோ உயிரற்ற பொருளையோ எந்த ஒரு ஆயுதங்களையோ என்ன கொல்லக்கூடாது. காலையிலயும் சரி நைட்டும் இரவும் சரி இந்த மாதிரி வேலையிலயும் என்ன கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை பிரம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டாரு. பிரம்மாவும் அவர் கேட்ட மாதிரி வரத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்க, இரண்யகசிபு அந்த வரத்தை கொண்டு வந்துட்டு ரொம்பவே ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது எல்லாரையும் ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்தை ரொம்பவே துன்பத்துல தள்ளி ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதுல ஆனந்தத்தை உண்டாக்கி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாவிஷ்ணுவை இதுக்கப்புறம் யாருமே கும்பிடக்கூடாது. அதாவது ஓம் நமோ நாராயணன்ற வார்த்தை யாருமே சொல்லக்கூடாது, இரண்யகசிபுன்ற வார்த்தையை தான் எல்லாருமே உச்சரிக்கணும்ன்ற மாதிரி இரண்யகசிபு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லி அப்படி சொல்லாதவங்களுக்கு ரொம்ப பெரிய தண்டனையும் கொடுத்து உயிரையே எடுத்திருக்காரு. இதனால மக்கள் எல்லாரும் பயந்து இரண்யகசிபுவை தான் பூஜிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா ஆலயத்திலையும் எல்லா மகாவிஷ்ணுவோட சிலைகளை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு இரண்யகசிபோட சிலைய அங்க நிறுத்தி இருக்காரு. ஸோ இது எல்லாமே அவங்க அட்டுலியத்துல எல்லாத்தையுமே சேர்க்கப்பட்டு மகாவிஷ்ணு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. இருந்தாலும் இரண்யகசிபு தவத்துல போனாருன்னு சொல்லியிருந்த இல்லையா,
இரண்யகசிபு தவத்துல போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி லீலாவதி 8 மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. ஆனா இரண்யகசிபு அந்த வரத்தை வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு யார பத்தியும் கவலைப்படாம தவம் இருக்க மந்திரமலைக்கு ஏறி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இரண்யகசிபு தவத்துல போறதுக்கு முன்னாடி அசுரர்கள் எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, தேவர்களையும் பூமியில வாழ்றவங்களையும் யாரையும் மகாவிஷ்ணுவை வேண்ட விடாதீங்க, எந்த ஒரு யாகத்தையும் நடக்க விடாதீங்க, எந்த ஒரு நல்லதும் இந்த பூமியில நடக்க கூடாது, அப்படி மீறி யாராவது ஏதாச்சும் பண்ணாலோ மந்திரங்களை ஓதுனாலோ அவங்கள ரொம்பவே காயப்படுத்தி துன்புறுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு போன மாதிரியே அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க மக்களை. இதனாலேயே மக்கள் எல்லாரும் பயந்து போய் இரண்யகசிபுக்கு அடங்கியே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சமயத்துல ஹேவர்களும் இந்திரனும் சேர்ந்து அசுரர்கள் கிட்ட சண்டையிட்டு போர்ல ஜெயிச்சிடுறாங்க. போர்ல ஜெயிச்சது மட்டும் இல்லாம இந்திரன் என்ன பண்றாருன்னா, இரண்யகசிபுவோட மனைவியான லீலாவதியை இழுத்துட்டு போயிடுறாரு. இழுத்துட்டு போகும்போது வழியிலேயே நாரதர் தென்படுறாரு. நாரதர் அப்போ இந்திரன் கிட்ட கேக்குறாரு, நீ எதுக்காக இவங்களை இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்திரன் சொல்றாரு, வயிற்றுல இருக்கிற கருவை முழுமையாவே அழிச்சுட்டா அவங்க நம்மள தாக்க மாட்டாங்க, இல்லைன்னா வயிற்றுல இருந்து வெளியே வர கரு நம்மளை அழிக்கிறதுக்காகவே இவங்க ரெடி பண்ணுவாங்க, ஸோ அதனால அழிக்கிறதுக்காக தான் நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லவும் உடனே நாரதர் இந்திரனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. தவம் இருக்கிறதுக்காக இரண்யகசிபு சென்றிருக்கிறாரு, அவர் திரும்பி வரத்தை பெற்றுதான் வருவாரு, அப்படி வரும்போது இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்தா உங்களை சும்மா விடுவாங்களா, சோ தேவையில்லாத பழி சொல்ல விடாதீங்க, எந்த ஒரு பாவத்தையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது நத்தையில இருந்து தானே முத்து வருது, அந்த மாதிரி கெட்டவருக்கு கிட்ட இருந்து வர குழந்தை கெட்டவங்களாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, சோ அதனால அந்த கருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, அந்த கருவை கலைக்கிறதே தப்புன்னு சொல்லி எடுத்து புரிய வைக்கவும் இந்திரன் அவங்களோட அதாவது இரண்யகசிபுவோட மனைவியை நாரதர்கிட்டே விட்டு ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு. நாரதர் அந்த 8 மாத கர்ப்பிணியா இருக்கிற லீலாவதிய ஆசிரமத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போய் அங்க பத்திரமா சேஃபா வச்சு, இங்கே நீங்க இருந்துக்கோங்க, இரண்யகசிபு திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்க பாதுகாப்பா இருக்கலாம், அதாவது ஆசிரமம்னா தியானமும் இது தானே இருக்கும், தியானமும் மந்திரங்களை ஓதிட்டு இருக்கிறதுக்காக அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அங்க வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி அவங்க கணவரை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல எல்லாம் நாரதர் அவங்களுக்கு புராண கதைகளையும் நாராயண பத்தியும் எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அதே நேரத்துல பிரகலாதன் பிறக்கிறாரு, அதாவது இரண்யகசிபுவோட பையன் பிறக்கிறாங்க. அந்த பையனுக்கு நாரதர் பிரகலாதன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பிரகலாதன் சொல்லிட்டு பேர் வச்சதும் அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே வளர்றான். அது மட்டும் இல்லாம இரண்யகசிபு திரும்பி வந்ததும், அதாவது வரத்தை பெற்று திரும்பி வந்ததும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே இந்திரனையும் தேவர்களையும் அடிச்சு துன்புறுத்தி சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மனைவியை தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அப்ப சண்டை தானே போட்டு செய்வாங்க. சோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரமத்துல கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. ஆனா கருல இருந்தே கேட்டுட்டு இருந்த பிரகலாதன் எதையுமே மறக்காம ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தையே ஜபிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி மகாவிஷ்ணு நாமத்தை மட்டுமே பிரகலாதன் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆனா இரண்யகசிபுக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. அது தெரியாம இரண்யகசிபு பிரகலாதனை ஒரு குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு, அதாவது படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் 5 வயசு ஆகும்போது பிரகலாதன் திரும்ப அரண்மனைக்கு வராங்க. அப்போ இரண்யகசிபு அவரோட ஒரு மகன்களையும் அவரோட மடியில உட்கார வச்சு நீ என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மகன்கிட்டையும் கேட்டிருக்காரு. கடைசியா பிரகலாதன் வரும்போது பிரகலாதனையும் மடியில உட்கார வச்சு நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ பிரகலாதன் மகாவிஷ்ணுவை பத்தி மகாவிஷ்ணு நாமத்தை ஜபிச்ச உடனே இரண்யகசிபுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. உனக்கு யாரு இதை சொல்லி கொடுத்தா, இந்த நாமம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு இரண்யகசிபு ரொம்பவே கோபம் அடைஞ்சு பிரகலாதன் கிட்ட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ இரண்யகசிபு
தந்தையே, நம்ம வாழ்ற வாழ்க்கையே மகாவிஷ்ணு கொடுத்ததுதான். அந்த நாராயணனாலதான் இந்த உலகமே செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால நாராயணன் பேரை தானே நம்ம ஜபிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதும் இரண்யகசிபுக்கு இன்னுமே கோபம் அதிகமாகி இவனை கொண்டு போயிட்டு தனியா கொண்டு போய் உட்கார வச்சு நல்லாவே பாடம் கற்பீங்க, நல்ல பாடத்தை சொல்லி கொடுங்க, மகாவிஷ்ணுவை பத்தி அவன் மனசுல இருந்து ஃபுல்லாவுமே எரேஸ் பண்ணிடுங்க, அதாவது அழிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர்கள் கிட்ட அனுப்பி விட்டுருக்காரு. அப்போ திரும்பவும் ஆசிரியர்கள், எங்களுக்கு எதுவும் இதை பத்தி தெரியாது, அவனாவே தான் அதை கத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு யாரு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்க இதுக்கப்புறம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பிரகலாதனை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டுட்டு போற வழியில பிரகலாதன் வழி முழுக்க அவங்க கூட படிச்சாங்க பாத்தீங்களா அந்த பசங்க, அதாவது பிரகலாதனோட நண்பர்கள் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டே வராரு. நாராயணன் தான் கடவுள், அவர் மட்டும்தான் எல்லாமே உலகத்துல, அவரை தவிர்த்து இங்க வேற யாருமே கிடையாது, என் தந்தையே இங்க கிடையாது. இப்போ எங்க தந்தைக்கு பயந்து நம்ம எல்லாருமே தந்தை பேரை சொல்லி ஜபிக்க ஆரம்பிச்சோம்னா அப்ப அவர் எதுக்காக போயிட்டு தவம் இருந்து அவரை கொல்லக்கூடாதுன்ற வரத்தை பெற்று வரணும்? அப்ப இதுல இருந்தே தெரியலையா அவரை விட மேலான ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் அவங்க நண்பர்கள் கிட்ட சொல்லிட்டு வர்றத ஆசிரியர்கள் கேட்டு, இவன் என்னடா நம்ம பேரை கெடுக்கிறதுலயே இவன் இருக்கிறான், இவன் இதையே திருப்பி சொன்னா நம்மள தானே இரண்யகசிபு கொன்றுவாரு, அதனால இவனை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்பவும் அவனுக்கு எல்லாத்தையும் புத்திமதி கொடுத்து திரும்பவும் சொல்லி கொடுக்குறாங்க. திரும்ப கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இரண்யகசிபு இதே மாதிரி பிரகலாதன் கிட்ட கேக்குறாங்க, இப்போ நீ என்ன கத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு. திரும்பவும் பிரகலாதன் மகாவிஷ்ணுவோட நாமத்தை தான் சொல்லி இருக்கிறாரு. இரண்யகசிபுக்கு ரொம்பவே கோபம் அடைஞ்சு ஆசிரியர்கள் கிட்ட கேட்டோன்னே அவங்க டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, நாங்க எவ்வளவு சொன்னாலுமே இந்த பையன் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம பிரகலாதனால மத்த பசங்களும் கெட்டு போறாங்க, மத்த எல்லா பசங்க மனசுலயும் பிரகலாதன் இப்படிதான் திரிச்சு விடுறாங்க, சோ அதனால இந்த பையனால எல்லாருமே கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இரண்யகசிபு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே இரண்யகசிபு சொல்றாரு, இந்த பையனை துண்டு துண்டா வெட்டி நரிக்கோ நாய்க்கோ எடுத்து கொண்டு போய் போடுங்க, அவங்க தின்னுட்டு அந்த தண்டனை இவனுக்கு கிடைச்சதை பார்த்துட்டு எல்லாருமே இதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம இந்த தண்டனையை கொடுத்துடுறாரு. எல்லாருமே அதுக்கேத்த மாதிரி அவங்களோட காவலாளிங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய கூர்மையான கத்தி ஆயுதங்களோட வந்து பிரகலாதனை சுத்தி அந்த பிரகலாதன் மேல வெட்டுறதுக்காக கத்தியை ஊங்குறாங்க. பிரகலாதன் உடனே ஓம் நம பகவதேன்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு பிரகலாதனுக்கு பாதுகாப்பா வந்துடுறாரு. அதாவது கத்தி ஊங்கி பிரகலாதனை கொல்ல போகும்போது கத்தி எல்லாமே உடைஞ்சிடுது, மத்த எல்லா ஆயுதங்களுமே உடைஞ்சு போயிடுது. ஆனா பிரகலாதன் ரொம்பவே சேஃபா நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் பிரகலாதனை மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. அதுல இருந்து பிரகலாதன் தப்பிச்சு நல்லபடியா ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நல்லபடியா அரண்மனைக்கு வராரு. திரும்பவும் அங்க இருந்து கொண்டு போயிட்டு நெருப்புக்கு நடுவுல, அதாவது ஃபுல்லா பிரகலாதனை சுத்தி நெருப்பு பந்தத்தை வச்சு நெருப்பை தீ மூட்டி விட்டுறாங்க. அந்த நெருப்பு அணையாம இருக்கிறதுக்கு இன்னும் விறகுங்கள் எல்லாத்தையும் அடுக்கி ஃபுல்லாவுமே பத்த வச்சிருக்காங்க. ஆனா அதை சுத்தி இருந்த எல்லாமே எரிஞ்சு சாம்பலாச்சு. பிரகலாதன் நடுவுல இருந்த பிரகலாதன் ரொம்பவே நல்லபடியா திரும்பி அரண்மனைக்கு வராரு. இவன் என்னடா இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் பிரகலாதனை ரொம்ப கொல்றதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. ஒரு வழியா அரண்மனைக்குள்ள பிரகலாதன் திரும்பவும் பிரகலாதன் உயிரோட நல்லபடியா வரவும் அப்ப இரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட கேக்குறாரு, நீ இந்த மாதிரி ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதின்னு மட்டும் நீ ஜபிச்சுக்கிட்டே இருக்கியே, உன் மகாவிஷ்ணுவை கொல்றதுக்காக நான் வைகுண்டத்துக்கு சென்றிருக்கும் போது அங்க உன் மகாவிஷ்ணுவே இல்லை, இப்போ உன்னை யார் இங்க வந்து காப்பாத்துறது அப்படின்னு கேட்கவும் அப்ப பிரகலாதன் சொல்றாரு, மகாவிஷ்ணு வைகுண்டத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே இருப்பாரு, தூணிலும் இருப்பாரு துரும்புலயும் இருப்பாருன்னு சொன்னதும் அப்ப இரண்யகசிபு கேக்குறாரு, அந்த அரண்மனையில ஃபுல்லா தூணுங்களா தானே இருக்கும் நிறைய, அப்ப இந்த தூண்ல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்ப பிரகலாதன் சொல்றாரு, ஆமா இந்த தூண்லயுமே மகாவிஷ்ணு இருக்காருன்னு சொல்லவும் இரண்யகசிபுக்கு தலைக்கு மேல கோவமேறி உடனே அந்த தூண்ல போயிட்டு ஓங்கி ஒரு குத்துறாரு. அந்த குத்துன உடனே அந்த தூண் பொழந்துக்கிட்டு, அதாவது நரசிம்மர் வெளியே வராரு. முகமும்
கை கால் எல்லாம் சிங்கத்தோடதும் உடம்பு மனுஷனோட உருவத்திலையும் நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வெளியே வராரு. உடனே வெளியே வந்து இரணியகசிபுவோட சண்டை போட்டு மத்த காவலாளிங்க கூடயும் சண்டை போட்டு பிரகலாதனை காப்பாத்துறாரு. அதாவது எப்படி காப்பாத்துறாருன்னா, இரணியகசிபு தான் வரம் வாங்கியிருக்காரு இல்லையா, அப்போ நம்ம நரசிம்மர் எப்படி அவர் கதையை முடிச்சாருன்னு சொல்லிட்டு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். காலையும் கொல்லக்கூடாது, மாலையும் கொல்லக்கூடாது. அப்போ காலை மாலைக்கு நடுவில் இருக்கிற, அதாவது சூரியன் அஸ்தமாகிற நேரத்துல, அப்ப அது காலையும் கிடையாது இரவும் கிடையாது. ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாரு. வீட்டுக்கு வெளியவும், அதாவது அரண்மனைக்கு உள்ளேயும் கிடையாது, அரண்மனைக்கு வெளியவும் கிடையாது. அதனால அரண்மனையோட வாசல் படியை பயன்படுத்திக்கிறாரு. அப்போ மூணாவது, பூமியிலையும் படக்கூடாது, வானத்திலையும் இருக்கக்கூடாது. அதனால இரணியகசிபுவை தூக்கி தன்னோட மடியில வச்சுக்கிறாரு. ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. அதனால நரசிம்மர் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாம நரசிம்மரோட கூர்மையான நகத்தையே ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ உடனே இதெல்லாம் வச்சு இரணியகசிபுவோட வயிற்ற 2ஆ கிழிச்சு அந்த குடலை தூக்கி மாலையா தன்னோட கழுத்துல போட்டுக்கிறாரு. அவரோட ரத்தத்தை ஃபுல்லாவுமே குடிச்சு ரொம்பவே ஆக்ரோஷமா நரசிம்ம அவதாரத்தோட நரசிம்மர் உள்ள வந்திருக்கிறாரு. அதாவது நரசிம்மரோட கிட்ட போறதுக்கே தேவர்களும் இந்திரனும் எல்லாருமே சேர்ந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன், நரசிம்மரோட மனைவியான லக்ஷ்மி தேவியே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியும் தேவர்களும் எல்லாரும் போயிட்டு பிரகலாதன் கிட்ட சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு தான் நரசிம்மர் கட்டுப்படுறாரு, மகாவிஷ்ணு குழந்தைங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுவாரு, அதனால நீயே போயிட்டு அவரை போய் கட்டுப்படுத்துன்னு சொல்லவும், பிரகலாதன் மகாவிஷ்ணுவோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே போயிட்டு இவ்வளோ கோபம் வேண்டாம், சாந்தமாகுங்கன்னு சொல்லவும், உடனே நரசிம்மரும் பிரகலாதனை பார்த்ததும் ரொம்பவே சாந்தமாகி பிரகலாதனை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிறாரு. உடனே பிரகலாதன் நரசிம்மர்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. எங்க அப்பா நிறையவே தப்பு பண்ணியிருக்காரு, அவர் நரகத்துக்கு போகாம அவருக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி வரத்தை கேட்கவும், உடனே நம்ம நரசிம்மர் சொல்றாரு, எப்போ என் கையால அவர் உயிர் பிரிஞ்சதோ அப்பவே அவரோட பாவம் எல்லாமே விமோச்சனம் பெற்றுச்சு, ஸோ அதனால நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு பிரகலாதனுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. இதுதாங்க நரசிம்மர் பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்ததுக்கான ரீசன். உங்களுக்கு இன்னுமுமே டீட்டெயிலாக புரியணும்னா, இன்னுமுமே தெளிவாக உங்களுக்கு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரீசெண்டாக நரசிம்ம அவதாரம் மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த மூவியை கண்டிப்பாக பாருங்க. அந்த மூவி ரொம்பவே எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மூவியை போய் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேற ஏதாச்சும் ஸ்டோரியை பற்றியுமே உங்களுக்கு எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரொம்பவே ரிசர்ச் பண்ணி ட்ரூத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அத்வைத தர்மா.